அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளை தினம் சென்செக்ஸோட எக்ஸ்பீரி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டியோட டே கேண்டில் தான் இப்போ நம்ம பார்க்குறது. டே கேண்டிலில் ஒரு அழகான பேட்டர்ன் ஒன்று தெரியுது. என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஃப்டியில் ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தெரியுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு 24,374 அப்படிங்கிறது நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக சொல்லியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் கூட வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தெரியுது. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில், திருப்பி ஒரு ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்ன், இந்த சேனல் பேட்டர்னில் இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சிங்களா. இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்திருக்கு. குளோபல் ஃபியூச்சர்ஸால் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன், சரிங்களா? இந்த இடத்துல திருப்பி இங்கே ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு வருது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கே போய்டும். ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல்லேருந்து திரும்பினுச்சு அப்படின்னா அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும், சரிங்களா? எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. 1 ஹவரில் வச்சுக்கலாம். 1 ஹவரில் வச்சுட்டு மார்க்கெட் இந்த ஜோன்லேயே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. 24,331 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா திருப்பி கீழே எங்கே வரணும், 23,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் நாளைய தினமே பார்த்திங்கன்னா இந்த 23,700 ஜோன் இருக்குது. இந்த ஜோனை சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகுதா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத நாளைய தினம் பார்த்தாகணும், சரிங்களா? தென் இந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 24,300 ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,848 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,080 ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,325 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,338 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,900 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,200 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னை இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடைக்கும். இப்போது இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்படி இந்த லெவலில் நல்லா பாருங்கள், இந்த ட்ரெண்டை மல்டிபிள் டைம் எடுத்திருக்கு. இங்கேருந்து ஒரு ஃபால் கிடச்சிருக்கு. இந்த ஃபால் கிடச்ச மார்க்கெட் இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மேலே போகும். இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல வீக்னஸ் வந்துடும், சரிங்களா? அதை அந்த லெவல்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்ட்ராடேல என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு எங்கே சப்போர்ட் எடுக்க வருதுன்னா இந்த பிளாக் கலர் லைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வரலாம். 49,713 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட், அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,856 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 47,600 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 50,589 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 51,179 ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,654 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது. அஹ் 23,081 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,473, அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,579 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 23,500 ஃபஸ்ட்டு சப்போர்ட்,
அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,356 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அடுத்த சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வித் இந்த 22,131 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு, அதையும் பார்த்துக்கோங்க. தென் மிட் கேப்போட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மிட் கேப் வந்து இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த சேனல் ரேஞ்சில் தான் கீழே பாட்டத்தில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. தெரியுதுங்களா, இந்த பிளாக் கலர் லைனில் சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டு ப்ளஸ் நம்மளோட ஃபிப்னாசி லெவலும் இருக்குது. இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்திருக்கு. 12,200 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டுக்கு அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 12,100, அதற்கு கீழே வந்துச்சுன்னா ட்ரெண்டை பிரேக் ஆகிடும். ட்ரெண்டை பிரேக் ஆனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது 11,948 வரைக்கும் வரும். இமிடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இமிடியட் சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ 12,490, 12,500 இந்த லெவலில் வச்சுக்கலாம். 12,500 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட், இமிடியட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனால் 12,600, அதற்கும் மேலே போணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 12,764 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 12,882 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இதை புரிஞ்சுக்கோங்க. தென் சென்செக்ஸ் நம்ம ஏற்கனவே போன வாரமே சொல்லியிருந்தோம். இந்த இடம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா கீழே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே தான் வந்திருக்கு. போன வாரம் வீடியோ கூட போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பெரிய கேப் டவுனு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா, இப்போது எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து ஹை வந்து ஒரு ஜோன். சரிங்களா, இந்த லெவலில் கூட இந்த ஜோன் இந்த 79,500 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா, சப்போர்ட் ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக வந்து இந்த இடம் 78,200 டு 72,500 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். அது 78,000, அடுத்தது 77,500, அடுத்தது 77,174 இந்த ரேஞ்சு. ஒரு 10-20 புள்ளிகள், ஒரு 50 புள்ளிகள் வரைக்கும் சென்செக்ஸில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். ஏன்னா ஒரு பெரிய வேல்யூவில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஃபிகரை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஜோனாக வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்கிறோம். சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா 3x4x5 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரோக்கரேஜோட கம்மியாக இருக்கும், நீங்கள் மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா, நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 மந்த் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. செபிய ஒரு தரவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 to 95% வந்து டெரிவேட்டிவ்ஸில் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் லாஸஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தரவுகள் வந்து செபி சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி 2 or 3 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க வித் ப்ராப்பர் நாலேஜோட. சரிங்களா,
மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.